இஸ்ரவேலின் ஆலோசனை. அதற்கு அவர்கள், தகப்பனாகிய இஸ்ரவேல், அப்படியானால் ஒன்று செய்யுங்கள். இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போளமும் திரபிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள். பணத்தை இரட்டிப்பாய் உங்கள் கைகளில் கொண்டு போங்கள். சாக்குகளின் வாயிலே திரும்ப கொண்டு வந்த பணத்தையும் கொண்டு போங்கள். அது கைப்பசகாய் வந்திருக்கும். உங்கள் சகோதரனையும் கூட்டிக் கொண்டு அந்த மனிதனிடத்துக்கு மறுபடியும் போங்கள். அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. நானோ பிள்ளையற்று போனவனைப் போல் இருப்பேன் என்றான். இஸ்ரவேல் தன் குமாரரிடத்தில், உங்கள் சகோதரனையும் கூட்டிக் கொண்டு அந்த மனிதனிடத்திற்கு மறுபடியும் போங்கள் என்று சொல்லுகிறார். பென்யமீனும் எகிப்து தேசத்திற்கு போக வேண்டும் என்றால் போய்த்தான் ஆக வேண்டும். இஸ்ரவேல் தன்னுடைய பிடிவாத குணத்தை தளர்த்துகிறார். பென்யமீனை அவர்களோடு கூட எகிப்து தேசத்திற்கு அனுப்ப சம்மதிக்கிறார். இஸ்ரவேலின் குடும்பத்திலே தானியம் இல்லை என்றால் அவரும் அவருடைய குமாரரும் அவருடைய குழந்தைகளும் செத்து போவார்கள். எல்லோரும் செத்து போகும்போது அவர்களோடு கூட பென்யமீனும் செத்து போவான். பென்யமீன் பசியினாலும் பட்டினியினாலும் கானான் தேசத்திலே செத்து போகாமல் இருக்க வேண்டுமென்றால் அவனை அவன் சகோதரரோட எகிப்து தேசத்திற்கு அனுப்ப வேண்டும். இஸ்ரவேல் தன்னுடைய குடும்பத்தின் நிலைமையை யோசித்து பார்த்து பென்யமீனை அவனுடைய சகோதரருடைய எகிப்து தேசத்திற்கு அனுப்ப தீர்மானம் பண்ணுகிறார். பிடிவாதமான குணத்தை விட ஞானமுள்ள தீர்மானமே மேன்மையானது. யாக்கோபு ஞானமும் புத்தியும் நீதியும் உள்ளவர். அவர் முதிர்ந்த வயதுள்ளவர். அவருக்கு வாழ்க்கை பாதையில் நல்ல அனுபவம் உள்ளது. அவர் தன்னுடைய குமாரருக்கு 3 ஆலோசனைகளை சொல்லுகிறார். அவை ஆவன: சாக்குப்பைகளின் வாயிலே திரும்ப கொண்டு வந்த பணத்தை அவர்கள் எகிப்து தேசத்திற்கு கொண்டு போக வேண்டும். அது ஒருவேளை கைப்பெசகாய் வந்திருக்கும். பணம் அவர்களுக்கு கைப்பெசகாய் வந்திருந்தாலும் அதை திரும்ப கண்டுபிடிக்கும் போது அது அவர்களுக்கு களவாய் எண்ணப்படும். ஆகையினால் களவு குற்றச்சாட்டிலிருந்து தப்பிப்பதற்காக கைப்பெசகாய் வந்திருக்கிற பணத்தை எகிப்து தேசத்திற்கு திரும்ப கொண்டு போக வேண்டும் என்று இஸ்ரவேல் சொல்லுகிறார். அவர்கள் தங்களோடு கூட பணத்தை இரட்டிப்பாய் கொண்டு போக வேண்டும். அவர்கள் முதன்முறையாக எகிப்து தேசத்திற்கு போன போது தங்களோடு கொண்டு போன பணத்தை போல இரட்டிப்பாய் கொண்டு போக வேண்டும். தேசத்தில் பஞ்சம் கொடிதாய் இருப்பதினால் இப்போது தானியத்தின் விலை அதிகரித்திருப்பதற்கு வாய்ப்புள்ளது. தன்னுடைய குமாரரிடத்தில் இரட்டிப்பான பணம் இருக்கும்போது எகிப்து தேசத்தார் அவர்களை பட்சமாய் நடத்துவார்கள் என்றும் அவர்களுக்கு எகிப்தியருடைய கண்களிலே தயவு கிடைக்கும் என்றும் இஸ்ரவேல் நம்புகிறார். கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். கானான் தேசத்தில் விளைகிற சில பொருட்கள் எகிப்து தேசத்திலே விளையாது. அப்படிப்பட்ட விசேஷமான பொருட்களை எகிப்து தேசத்தின் அதிகாரிக்கு காணிக்கையாக கொண்டு போக வேண்டும் என்று இஸ்ரவேல் தன் குமாரருக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேல் தன் குமாரரை நோக்கி, அப்படியானால் ஒன்று செய்யுங்கள். இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போளமும் திரபிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். யாக்கோபு தன் குமாரரின் வேண்டுகோளுக்கு செவி கொடுக்கிறார். பல வருஷங்களுக்கு முன்பாக யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவிற்கு இவ்வாறு வெகுமதிகளை கொடுத்து அவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டார். அதுபோல யோசேப்பின் அன்பையும் காணிக்கைகளை கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார். யாக்கோபு கண்ணியம் மிகுந்தவர். ஆகையினால் சாக்குகளின் வாயில் கொண்டு வந்த பணத்தையும் திரும்ப கொண்டு போகுமாறு கூறுகிறார். பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போளத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். ஆதியாகமம் 37:25. கானான் தேசத்தில் பாலும் தேனும் அதிகமாய் இருக்கிறது. ஆனால் பாலையும் தேனையும் மாத்திரம் புசித்து ஜீவனோடு இருக்க முடியாது.
பாலும் தேனும் சுவையானது, ஆனாலும் போஜனத்திற்கு கோதுமையும் வேண்டும். கானான் தேசத்தில் பாலும் தேனும் செழிப்பாய் இருக்கிறது, அங்கே கோதுமைக்கு பஞ்சம் உண்டாயிற்று. கோதுமை அடிப்படை போஜனம். நமக்கு ருசியான போஜனம் கிடைக்கவில்லை என்றாலும் சாதாரண சத்தான போஜனம் கிடைக்க வேண்டும். நம்முடைய தேவன் நமக்கு அன்றன்றுள்ள அப்பத்தை கொடுத்து போஷிக்கிறார். நம்முடைய ஜீவியத்திற்கு ஆதாரமாய் இருக்கும் சாதாரண ஆகாரம் குறைந்த விலையில் கிடைப்பதற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். அதிக ருசியுள்ள பதார்த்தங்களின் விலை அதிகமாய் இருந்தாலும் நம்முடைய பசியை போக்கும் சாதாரண போஜனம் நமக்கு குறைந்த விலையில் கிடைக்கிறது. இது கர்த்தருடைய கிருபை. இஸ்ரவேல் தன் குமாரருக்கு தன்னுடைய ஆலோசனையை சொன்ன பின்பு, உங்கள் சகோதரனையும் கூட்டிக் கொண்டு அந்த மனிதனிடத்திற்கு மறுபடியும் போங்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் தன்னுடைய குமாரர்களை எகிப்து தேசத்திற்கு அனுப்புவதற்கு முன்பாக அவர் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் கர்த்தரை நோக்கி, அந்த மனிதன் அங்கிருக்கிற உங்கள் மற்ற சகோதரனையும் பென்யமீனையும் உங்களுடனே அனுப்பிவிடும்படிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவன் சமூகத்திலே உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக என்று ஜெபம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் தன்னை பற்றி சொல்லும்போது, நானோ பிள்ளையற்று போனவனைப் போல் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஏசா யாக்கோபின் சகோதரன். அவன் யாக்கோபின் மீது கோபமாய் இருந்தான். யாக்கோபு அவனுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணினார். கர்த்தர் ஏசாவின் கோபத்தை மாற்றினார். ஜெபத்திற்கு வல்லமை உண்டு என்பதை இஸ்ரவேல் அறிந்திருக்கிறார். ஆகையினால் இஸ்ரவேல் எப்போதும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். கர்த்தர் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் நன்மை செய்வார் என்றும் தன்னுடைய புத்திரரை பாதுகாப்பார் என்றும் இஸ்ரவேல் நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுகிறார்.